அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை மாதம் பிறந்திருக்கு. இந்த சித்திரை மாதத்தில் எப்படி பௌர்ணமி நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதோ அதே போல தாங்க சித்திரை அமாவாசையும் நிறைய சிறப்புகள் நிறைந்திருக்கு. இந்த சித்திரை அமாவாசையில் எப்படி நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபட்டு செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக சிறப்புமிக்க மாதமாக தாங்க சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. தமிழ் ஆண்டில் முதல் மாதமும் இதுதாங்க. தமிழ் ஆண்டின் முதல் அமாவாசையில் சித்திரை அமாவாசை பல சிறப்புகளை கொண்டு இருக்குதுங்க. சித்திரை அமாவாசை என்று அதிகாலையிலே நீங்கள் எழுந்து அருகில் இருக்கக்கூடிய குளங்கரை இல்லைன்னா ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி செய்தீங்கன்னா முன்னோர்களினால் ஏற்பட்ட பாவங்களை இருந்து விடுவிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுவரைக்கும் இருந்த அனைத்து காரிய தடைகளும் விலகுங்க. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து கருப்பு வெள்ளையில் கலந்த சாதம் காக்கைக்கு வைத்திங்கன்னா பலன் உண்டாகும். சித்திரை அமாவாசை நாளில் தொழில் நிறுவனங்கள் கடைகள் வைத்திருப்போர் பூசணிக்காய் வாங்கி திருஷ்டி சுற்றி உடைத்திங்கன்னா கடை மீது இருக்கக்கூடிய திருஷ்டியும் கெட்ட கண்கள் நீங்கி வியாபாரம் நல்ல நிலையை அடையுங்க. சித்திரை மாத அமாவாசையில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் வர வேண்டுபவர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. வேலையின்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குமே வேலை வாய்ப்போ குழந்தை வர வேண்டுபவங்களுக்கோ குழந்தை வரணும் கிடைக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து பதிவை பாருங்கள். வைசாக அமாவாசைன்னு சித்திரை அமாவாசை பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 27 அமைஞ்சிருக்குது. அன்று தடைகளை நீக்கியும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்க நீங்கள் சில மந்திரங்களை உச்சரிக்கலாங்க. திருமூர்த்திகளுடைய அருளை பெற அரச மரத்தையும் வணங்கி வரலாங்க. லட்சுமி தேவியை வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்குங்க. பித்ரு தோஷத்திலிருந்தே விடுபடவும் கங்கை நதியில் நீராடி வந்தீங்கன்னா உகந்த நாளாக இது அமையும். இந்த நாளில் சொல்ல வேண்டிய 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக வளர்ச்சியும் தேடித்தருங்க. சித்திரை அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்குது. அன்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறலாங்க. இந்துக்கள் பார்த்தீங்கன்னா அன்று அரச மரத்தை வழிபடுவாங்களாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளுடைய அருளை பெற முடியுங்க. திருமகளை வணங்கியும் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரலாம். பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட இந்த நாளில் சிறந்த நாளாக சொல்லப்படுது. ஏழைகளுக்கு உணவும் தேவையான பொருட்களை தானம் செய்யலாங்க. கடவுளில் மனம் குளிர்ந்து முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தியடையும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. அன்று நீங்கள் கங்கை நதியில் நீராடினா புண்ணியம் கிடைக்குங்க. ஸ்ரீமத் பகவத் கதையை கேட்டிங்கன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். 2025ஆம் ஆண்டுக்கான சித்திரை அமாவாசை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27 வருது. அன்றைய தினம் சில மந்திரங்களை சொல்வதன் மூலம் பார்த்திங்கன்னா தடைகள் அனைத்தும் நீங்கி விடுங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துரதிர்ஷ்டம்னு அனைத்தையுமே நீங்கள் விரட்ட முடியும். இந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும் இனி பார்க்கலாம். அமைதி மற்றும் வளமைக்கான மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் பூரிதா பூரி தேகானா மா தப்ரம் பூரிய பாரா என மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இப்படி செய்தீங்கன்னா வாழ்க்கையில் அமைதியுமே சந்தோஷம் கிடைக்குங்க. மனமும் இதயமும் அமைதியடைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓ நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை நீங்கள் அமாவாசையில் சொல்லலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு உகந்த இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் தடைகள் அனைத்தும் நீங்கி விடுங்க. வேலை உறவு வளர்ச்சி போன்றவற்றில் இருக்கக்கூடிய தடைகளோ விலகுங்க. இந்த மந்திரத்தை பக்தியோடு சொன்னீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு காயத்ரி மந்திரம் தாங்க. ஓம் நாராயண வித்மஹே வாசுதேவாய தீமஹே தானோ விஷ்ணு பரசோத்யா என்ற மந்திரத்தை நீங்கள் ருத்ராட்ச மாலை வைத்து 108 முறை சொல்லணும். இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும்.
ஆன்மீக உணர்வை மேம்படுத்தவும் இந்த மந்திரத்தை அமாவாசை தினத்தில் சொன்னீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தடைகளை நீக்கக்கூடிய மந்திரமாக ஓம் சர்வபாதா வினிர்முக்தோ தனதானிக சுதன்விதாக மனுஷ்யோ என்ற மந்திரத்தை நீங்கள் சித்திரை மாத அமாவாசையில் சொல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா தடைகள் அனைத்தும் நீக்குங்க. குழந்தைகள் நலமாக இருக்கவும் வீட்டில் செல்வம் பெருகவும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்திரை அமாவாசையில் சொன்னீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் ஆரோக்கியத்திற்கான ஒரு நல்ல மந்திரத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாங்க. அதுவே இந்த சித்திரை மாத அமாவாசையில் சொன்னீங்கன்னா இதற்கான பலன்களும் அதிகங்க. சர்வ சித்தி மந்திர ஸ்வரூப்னி தான்வத்தாய நமக என்ற மந்திரத்தை சொல்லணுங்க. இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவானுக்கு உரியதாக இருக்குது. இதை சொல்வதால் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் சொல்லப்படுது, மன அமைதியும் கிடைக்கும். இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் சொல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா சித்திரை அமாவாசையில் வழிபட்ட முழு பலனையும் உங்களுக்கு கிடைக்கும். அமாவாசை திதி பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்தாலுமே ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் விசேஷன்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றி தருங்க. அது என்னன்னு ஒவ்வொன்றாக இனி பார்க்க. முதல்ல அமாவாசை எப்போதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த அமாவாசையானது 27/4/25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவங்கி பார்த்தீங்கன்னா 28/4/25 திங்கட்கிழமை அதிகாலை வரை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாம் அமாவாசை அன்று செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்யணுங்க. அமாவாசை முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தான். அமாவாசையில் திதி கொடுப்பவங்க அன்றைய தினத்தில் மதிய நேரத்துக்குள்ளே கொடுத்துடுங்க. நம்முடைய குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் இது காக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமாவாசையில் ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவதோ சிறந்த பலனை கொடுக்கும். அதற்கு நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பக்கத்திலே ஒரு சிறிய அகல் விளக்கு, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியமாவது படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுங்க. இந்த பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கு சரி செய்வதோடு பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கான வழியையும் தேடி கொடுக்கும். வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரிய காரணனாக இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். ஆகையால் நீங்கள் சித்திரை அமாவாசையில் சூரிய வழிபாடு செய்வது நல்ல பலனை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு தாங்க. அமாவாசையில் செய்யப்படுகின்ற சந்திர வழிபாடு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது. அதற்கு அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு போய் நவகிரகத்தை வழிபடணும். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. நம்முடைய மனம் தெளிவடைவதோடு பார்த்தீங்கன்னா திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையை நம்ம செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி புரியுங்க. சித்திரை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது முக்கியமாக சொல்லப்படுது. தானத்திலே சிறந்த தானம் தாங்க அன்னதானம் அன்று சொல்வாங்க. அன்றைய தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு தானம் செய்யுங்க. நம் முன்னோருடைய ஆசை பெற்று தருவதோடு நம்முடைய சந்ததியினருக்குமே வாழ்க்கையோ சிறப்புடன் வாழவும் மேலும் முன்னேற்றத்திற்கான செல்லவும் உதவி புரியணும் சொல்லப்படுது. சித்திரை அமாவாசையில் நாம் செய்யும் வழிபாட்டோடு இந்த விஷயங்களையும் சேர்ந்து செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களை துன்பங்களையும் அனைத்தும் நிவர்த்தி செய்வதோடு குடும்பத்தில் மேலும் பார்த்திங்கன்னா உயர்ந்த நல்லதொரு செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருமா. இந்த வழிபாட்டின் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாம். நாம் வாழும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் படுகின்ற கஷ்டத்தை சொல்ல முடியாதுங்க. அனைத்துக்குமே நம்முடைய பிறவி பலன், அதாவது பார்த்திங்கன்னா கர்ம பலன் தான் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, கிரக தோஷங்கள்னு நேரம் சரியில்லைன்னு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அனைத்திலும் விட பார்த்திங்கன்னா முக்கியமானதாக ஒன்று தாங்க பித்ருதோஷம். இந்த பித்ருதோஷம் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் அத்தனை எளிதில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்க.
அதனால் தான் வருகின்ற சித்திரை அமாவாசையில் முன்னோர்களுக்கு வழிபட்டு பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.